என் பேர் ஏகே மருதமுத்து, ஊர் ஆயக்குடி. பழனி சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு சார்பாக விருப்ப மனு அளிக்க வந்திருக்கோம். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் செய்த நலத்திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகளின் அடிப்படையில் எங்கள் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக எங்களது வாழ்த்துக்கள். உங்கள் ஊர் வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஒரு 60-70,000 வாக்கு வித்தியாசத்தில் எங்களது வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார். இப்போ முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? மிகவும் சிறப்பாக உள்ளது. செயல்பாடுகள் சொல்லியே நாங்கள் வெற்றி பெற்று வருவோம். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா முதியோருக்கு, விதவைங்களுக்கு எல்லாத்துக்குமே 2000 ரூபா போனஸ் போட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகை, நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர் இவ்வாறு பல்வேறு திட்டங்களை தந்து மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றி வரும் ஸ்டாலின் அவர்களின் சாதனையை விலக்கி எங்கள் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. எதிர்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியே இல்லை, அப்படி எப்படி செயல்பாடு? எதிர்கட்சி பாதி பேர் இங்கே வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஓபிஎஸ் வந்தாலே அது பாதி அதிமுக அந்த பக்கம் வந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே திமுக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க எதுவும் பண்ணலை இல்லை. அடுத்து எங்கள் சிஎம் வந்து எங்களுக்கு நல்ல முறையில் எல்லாமே செஞ்சுருக்காரு. எங்கள் மாவட்ட செயலாளர் ஐபி செந்தில்குமார் பழனி சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக செஞ்சிருக்கிறார். நான் வந்து 4வது வார்டு நகரம் மகளிர் அணி அமைப்பாளர், 4வது வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர். எங்கள் வார்டுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கலையரசி 120 கோடியில் பாதாள சாக்கடை கொண்டு வந்திருக்கார் பழனி சட்டமன்ற உறுப்பினர். ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு மிக சிறப்பாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாவட்டமாக அறிவிக்கணும்னு எங்களுக்கு எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. குடிநீர் திட்டம் வந்து இப்போ எங்களுக்கு பல கோடியில் எங்களுக்கு இப்போ 38 கிராமங்களுக்கு வந்து நல்ல தண்ணிக்கு குடிநீர் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு மீண்டும் அவரே வரணுங்கிறது ஒரு ஆசை. நாங்கள் எல்லாரும் வேண்டும். செந்தில்குமாரே பழனிக்கு ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு நம்பி வாக்களிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடம் அவர் தான், எப்பயுமே அவர் தான் நிரந்தரம். நாங்கள் வந்து எந்த தொகுதிக்கு தலைவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து மாறிடக்கூடாதுன்றக்காகவே வந்து நாங்கள் பழனியிலேருந்து சென்னைக்கு வந்து பழனிக்கு அவர் வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம்னா எங்களுக்கு அந்தளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இப்போவும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே இலவச சைக்கிள் முதற்கொண்டு அந்தந்த பீரியடில் டக்கு எல்லாமே கொடுத்துட்டு மாணவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு மனிதர் எங்கள் அண்ணன். அதனால் வந்து எதிர்கால சந்ததியினரும் கண்டிப்பாக அவருக்கு தான் வாக்களித்து சட்டமன்ற அர்ஜென்ட் ஃபோன் பண்ணாலும் எங்கள் ஃபோனை எடுத்துருவாங்க. எங்களுக்கு நல்லா தான் பண்ணிட்டுருக்குறாரு. அதனால் மீண்டும் எங்களுக்கு ஐபி செந்தில்குமார் அவரே வரணும்னு நாங்கள் இறைவனை இந்த சட்டமன்ற தொகுதி இருக்கிறது வந்து சாதாரண ஒரு மனிதரை கொடுத்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த பதில் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் அவர் வரணும்னு எந்த ஆரம்பிச்சோம் நாங்கள் எல்லாம் வந்து நான்லாம் அவரை பார்த்து தான் இந்த கட்சிக்கே வந்தேன். முன்னாடி வந்து நான் ஏனோ தானோன்னு இருந்தேன். எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து தான் அவர் சுறுசுறுப்பு, அவருடைய பேச்சில் ஒரு செயல் எல்லாமே நல்லா இருக்கும். அவரை பார்த்து தான் எனக்கு இந்த இதுக்கே வரணும்னு ஒரு ஆசைப்பட்டு நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். மீண்டும் திமுக ஆட்சி நம்ம எங்கே அவரே வரணும், மீண்டும் அவரே ஆட்சி அமைக்கணும். இன்னும் எங்களுக்கு எத்தனையோ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர் கொண்டு வர்றாரு. அடுத்து 2000 சொல்லி இருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை வேறு இருக்குது. மக்கள் 199 பேர் அவங்க பயன்பாட்டில் இருக்காங்க. 1-2 பேர் இருக்கும். அது எப்படிங்கிறது அடுத்து அதை சரி பண்ணிடுவார். இருந்தாலும் எங்களுக்கு அவர் வேணும். தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு வேணும். சூப்பர் தேங்க்யூ சார். அப்படியே கொஞ்சம் ஒன்றா இந்த மாதிரி இது பண்ணுங்கள். வாங்க